Good evening, children. Fifth standard science ஃபுட் லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசனான உணவு அப்படிங்கிற பாடம் தான் பார்க்கிறோம். அந்த பாடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட், உணவு பொருட்களை பாதுகாக்கும் முறைகள் அப்படிங்கிறது தான் லேர்ன் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது உணவு எவ்வாறு கெட்டு போகின்றது அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய எஃபெக்ட்ஸ், விளைவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்ப பாக்குறது எப்படி அப்ப கெட்டு போகாம நம்ம அதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, சோ பிஃபோர் தட் இன்னைக்கு உண்டான ஸ்பெஷல் டே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஸ்கூல்லயும் நீங்க அத பத்தி நிறைய என்ன பண்ணிருப்பீங்க, டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள்? முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாள் இல்லையா? சோ அவரை பத்தின ஒரு சில டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லெசனுக்கு போலாம். ஓகே, எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் இல்லையா? ரோல் மாடல், உதாரண மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதற்கு எடுத்துக்காட்டாக தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருந்திருக்காங்க. இந்த நாளை நம்ம என்ன நாள்னு சொல்றோம்னா மாணவர்கள் தினம், ஸ்டூடெண்ட்ஸ் டே. அக்டோபர் 15 அப்படிங்கிறது அவருடைய பிறந்த தினம். 1931 பிறந்தார். சோ அந்த தினத்தை மாணவர்கள் தினமாக நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். அவரை பத்தின தகவல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் அவருடைய சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் எல்லா வயதினருக்கும் எல்லா பின்னணியிலிருந்தும் அவர் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மக்களுக்கு அப்படின்னு அவருடைய வாழ்க்கையே நாட்டிற்காக, மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அர்ப்பணிச்சிருக்காங்க. சோ அதனாலதான் அவருடைய சிறப்பு பெயர் என்னது, நாட்டினுடைய ஏவுகணை நாயகன் அப்படிங்கிறது அவருடைய பெயர் என்பது. இயற்பெயர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். ஆனா அவருக்கு நம்ம கொடுத்த ஒரு சிறப்பு பெயர் என்பது ஏவுகணை நாயகன். ஏன்னா ஏவுகணை செலுத்துவதில் அவருடைய பங்களிப்பு, அவருடைய ஆராய்ச்சி என்பது ரொம்ப அதிகமா இருந்தது. நிறைய அவர் சாதனைகள் அதுல புரிஞ்சிருக்காரு. அதனாலதான் அந்த சிறப்பு பெயரை அவருக்கு நம்ம சொல்றோம். இவருடைய முழு பெயர் அந்த ஏபிஜேங்கிறது அவல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய முழு பெயர். இவர் இந்தியன் சயின்டிஸ்ட், இந்திய விஞ்ஞானி. மற்றும் அவர் என்ன பண்ணிருக்காங்க, பிரசிடென்டா இருந்ததுனால அரசியல்வாதி. அக்டோபர் மாதம் 15 1931 நம்ம இந்தியால, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தாங்க. 2002 முதல் 2007 வரை அவர் அந்த பிரசிடென்ஷியல்ஷிப், ஜனாதிபதியாக பதவியேற்று நாட்டை சிறந்த முறையில் அவர் ஆட்சி செய்தார். 1958 தான் அவர் அவருடைய பட்டப்படிப்பு முடிச்சு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் DRDOல சேர்ந்தாங்க. 1969 விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துல செயற்கைக்கோள் ஏவுதள வாகனமான SLV தேர்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு திட்ட இயக்குனராக சேர்ந்தாங்க. இவர் முழுவதுமாக நிறைய விஷயங்கள், பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் அந்த ஏவுகணை செலுத்துவதற்கு உண்டான மேம்பாட்டு திட்டத்துல இவருடைய பங்கேற்பு, அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்கிறதுனாலதான் இந்த ஏவுகணை மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் அவருக்கு.
இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த தலைவர். ஏன்னா இவர் வந்துட்டு எல்லாருக்காகவுமே அவர் வந்து பாடுபட்டிருக்காங்க. மாணவர்கள் அவர் சுத்தி எப்பயுமே இருப்பாங்க. மாணவர்களுக்காக நிறைய அவர் வந்து கைட் பண்ணியிருக்காங்க. நிறைய மேற்கோள்கள், எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும்னு சயின்ஸ்லயும் சரி, பாடத்திலயும் சரி, ஜென்ரலாவும் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இளைஞர்களுக்காக சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ எல்லாருக்காகவும் அவருடைய வாழ்க்கைய அவர் என்ன பண்ணிருக்காங்க, டெடிகேட் பண்ணிருக்காங்க. சோ 1960ஆம் ஆண்டு அவருக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பட்டங்கள், தொழில்நுட்ப நிறுவனத்துல பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்புல சேர்ந்தாங்க. டிஆர்டிஓவில் ராணுவத்திற்கான ஹெலிகாப்டர்களை வடிவமைக்கிறதுக்கு உண்டான பணியில சேர்ந்தாங்க. ஐஎஸ்ஆர்ஓல சேர்ந்த பிறகு முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் வாகனமான SLV-3 இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிஎஸ்எல்விங்கிறதுல 1980ல ரோஹிணி அப்படிங்கிற செயற்கைக்கோள் செலுத்தியதற்காக அவர் இந்தியாவின் விண்வெளி திட்டத்துல இன்னும் அவர் நிறைய அவருடைய பங்களிப்பு, அவருடைய வேலை அப்படிங்கிறது இருந்தது. அவருடைய என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, சிறந்த வீரர்கள் குழு அப்படிங்கிறது இருந்தது. ஜூலை 1992 இருந்து டிசம்பர் 1999 வரை தரைமை அறிவியல் ஆலோசகராக அவர் பணியாற்றி இருக்காங்க. அண்ட் தென் ஒரு டாக்டரோட இணைந்து, டாக்டர் சோமா ராஜு அப்படிங்கிறவரோட இணைந்து அவர் வந்து இதயம் சிறப்பு நிபுணர். அவர் வந்துட்டு என்ன பண்ணாங்க, கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒரு டாக்டரோட சேர்ந்து அவர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டென்ட், அந்த இதய சம்பந்தப்பட்ட வியாதி சரிப்படுத்துவதற்கான ஒரு சின்ன உபகரணம் கண்டுபிடிச்சாங்க. சோ அதுக்கு பெயர் தான் நம்ம கலாம் ராஜு டேப்லெட். அந்த ஸ்டென்ட் அப்படிங்கிறதுக்கு, கலாம் ராஜு ஸ்டென்ட் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பெயர் கொடுத்திருக்காங்க. பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையிலையும் இவர் வந்துட்டு நிறைய அவருடைய பங்களிப்பு, நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஏவுகணை திட்டத்தின் தலைவராக 2002ஆம் ஆண்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்க, 11வது தலைவராக இருந்தது. அரசியல் கட்சிகள் 2002ல அவரை ஜனாதிபதியா தேர்ந்தெடுத்தாங்க. சோ அவர் ஜனாதிபதி பதவி காலம் முடிஞ்சதுமே அதுக்கப்புறமும் என்ன பண்ணிருக்காங்க, காலேஜ்ல, ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே அவர் ப்ரொஃபஸரா இருந்து நிறைய அவர் வந்து மாணவர்களுக்காக அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவருடைய கதைகள்ல அந்த சிறகுகள் நெருப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கதையாகப்பட்டது 13 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மொழிகள்லயுமே எல்லா நாட்டினரும் படிச்சாங்க. சோ இவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. சோ இவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக நம்முடைய ஒரு உதாரண மனிதர், ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அவருடைய ஆராய்ச்சிகள், கதைகள், மீதி எல்லாம் அவ கதைன்னா கதை எழுதியிருக்காங்க, நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, அறிவியல் ஆராய்ச்சி பத்தின கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. சோ இதை எல்லாத்தையுமே படிக்கும் பொழுது நமக்கும் நாட்டுப்பற்று அப்படிங்கிறதும் அதிகமாகும், அறிவியல் அதனுடைய நாலேஜ் அப்படிங்கிறதும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க லைப்ரரியிலயோ இல்ல ஜென்ரலா மொபைல்லயோ சர்ச் பண்ணி என்ன பண்ணணும், நிறைய இந்த மாதிரியான தகவல்கள் நம்மளோட லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன சொன்னோம், பிரிசர்வேஷன். பிரிசர்வேஷன் அப்படின்னா என்னதுப்பா, பாதுகாப்பு. உணவை எவ்வாறு பாதுகாக்கலாம். பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய பணத்தை சேமிப்பதற்கு நாம் வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேங்க்ல நம்ம என்ன பண்றோம், பாதுகாத்து வைப்போம். அதே போல ஒவ்வொரு பொருளை பாதுகாப்பதற்கு ஒரு முறை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. சோ இப்போ இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா என்னென்ன முறைகள் தான் இருக்கு. சோ ஏன்னா நம்ம எல்லா பொருள்களுமே ரொம்ப லாங் பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோம் இல்லைங்களா. வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு சர்டன் பீரியட் மட்டும்தான் என்ன ஆகாது, கெட்டு போகாம இருக்கும். ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் என்ன இருக்கும், அது கெட்டு போகாம இருக்கும். அதுக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெஃப்ரிஜரேஷன், அந்த மாதிரி எல்லாம் இன்னும் நம்ம டெம்பரேச்சரை குறைச்சு என்ன பண்ணுவோம், அந்த காய்கறி பழங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா.
ஒரு பொருளை the process of keeping the food materials for a long time, எந்த ஒரு பொருளையும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு முறையையே நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம், பிரிசர்வேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்போ நம்ம சரியான முறையில பாதுகாக்கல அப்படின்னு சொன்னாலே அந்த பொருள் என்ன ஆயிடும், கண்டிப்பா ஸ்பாயில் ஆயிடும், கெட்டு போயிடும். சோ சரியா நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், சரியான முறையில குக் பண்ணணும். நன்கு வேக வைத்த பொருளோ அந்தந்த பொருள் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன அது போகாது. சரியான முறையில சமைக்காமையோ பாதுகாக்காமையோ இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு பொருள் அப்படிங்கிறது எந்த ஒரு உணவும் நமக்கு ஸ்பாயில் ஆயிடும், கெட்டு போயிடும். சரியான முறையில பாயில் ஆகாம இருக்கு அப்படின்னா அதுவும் கெட்டு போயிடும். சரியான முறையில பாதுகாக்கல அப்படின்னு சொன்னாலும் அந்த பொருள் கெட்டு போயிடும். அப்ப இந்த பொருள்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சோ அது எந்த பொருளோ அது அதுக்கு தகுந்த மாதிரி, அது தானியமா இருக்கலாம், காய்கறிகளா இருக்கலாம், எந்த பொருளோ அதற்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம இதுல நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கலாம். சோ நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா கல்டிவேஷன். கல்டிவேஷன் அப்படின்னா என்னப்பா, உணவு நமக்கு தானியங்கள் தயாரிக்கக்கூடிய முறை, விவசாயம் இல்லையா, எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் உற்பத்தி செய்யறாங்க. ஒரு நெல் மணியும் உற்பத்தி ஆவதற்கு அப்படின்னா எவ்வளவு அந்த வயலை சரிப்படுத்தி அந்த சரியான முறையில நிலத்தை நம்ம பதப்படுத்தணும், அதுல உரம் எல்லாத்தையும் கொடுத்து மண்ணை வளப்படுத்தணும், அதற்கப்புறமா சின்னதா செடி நாத்து அப்படிங்கிறத நம்ம விளைவிச்சு அதை கரெக்டா ப்ரொசீஜரா அந்தந்த ப்ராப்பர் பிளேஸ்ல நம்ம வச்சுட்டு அதுல நம்ம சரியான முறையில நீர்ப்பாசனம்ங்கிறத ஃபாலோ பண்ணணும். மருந்துகள் பூச்சி வராம எந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில அந்த தானியமாகப்பட்டது விளையிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 6 மாத காலம் 3 மாத கால தானியம் இருக்கு, அந்த பீரியட் வரைக்குமே அதை நம்ம முழுமையா பாதுகாத்து அறுவடை செஞ்சு அத கரெக்டா ட்ரை பண்ணி நம்ம கையில கொண்டு வருது. சோ உணவு அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ரொம்ப ஈஸியா அம்மா சமைச்ச, அம்மா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒரே செகண்ட்ல அதை என்ன பண்றோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம், அல்லது மூடி வச்சு கொண்டு போய் கெட்டு போய் வீட்டுல கொட்டுறோம். ஆனால் எவ்வளவு கடினமான முயற்சிக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த உணவு அப்படிங்கிற வேல்யூ தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம். எந்த பொருளை நம்ம எடுத்துக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ட்ரையிங் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன செய்யலாம், ட்ரையிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உலர வைத்தல். இப்ப தானியங்களையே நம்ம அறுவடை செய்த உடனேயே அப்படியே கரெக்டா நம்ம ஜூட் பேக்ல கோணிப்பையில கட்டி வைக்கிறோமா, இல்ல. எல்லா தானியங்களையுமே சன்லைட்ல சூரிய ஒளி படுமாறு நம்ம என்ன பண்றோம், அதுல இருக்கக்கூடிய நீர் வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்றோம். இதுல மெயினா எதுனா கிரெயின்ஸ் தானியங்கள் இல்லையா, தானியங்கள் அதுல இருக்கக்கூடிய நீர் சத்துக்களை நம்ம உலர வைத்ததுக்கு அப்புறமா தான் கோணிப்பையில கட்டி குடோன்ல ப்ரிசர்வ் பண்ணி பல ஆண்டு காலம் நம்ம அதை பயன்படுத்தலாம். ஈரத்தோட கட்டிட்டா என்ன ஆகும், கண்டிப்பா பூச்சி வந்துரும். பூச்சி வந்துருது அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு பூச்சி ஒரு இடத்துல வந்துட்டாலும் டோட்டலா அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஸ்பாயில் பண்ணிடும். வீட்டுல எல்லாம் நிலைவாயில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கரையான்னு ஒரு சின்ன பூச்சி வரும்ல மரத்தை, அப்ப அந்த மரத்தை அரிக்க அரிக்க நமக்கு கண்ணுக்கு தெரியாம சின்னதா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க அவ்வளோ சீக்கிரமா அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே வீணாக்கிடும். அது மாதிரிதான் நம்ம தானியங்கள்ல எந்த ஒரு வீட்லயே நம்ம மளிகை சாமான் வாங்கி
வந்து வைக்கிறோம், கண்டெய்னர்ல கரெக்டா ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணல, நம்ம வெட் ஹேண்டோட ஈர கையோட அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த தானியங்களை அடுத்து ஒரு 10 நாள் நீ பயன்படுத்தாம இருந்தேன்னா அதுல கண்டிப்பாக என்ன ஆகும், பூச்சி அப்படிங்கிறது வந்துடும். சோ அந்த மாதிரி நம்ம வராம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணணும். முழுமையாக நீர் இல்லாமல் நம்ம அதை அழகா சுத்தப்படுத்தி கரெக்டா நம்ம காய வச்சு பேக் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிரெயின்ஸ் எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும், பூச்சி வராம நம்ம பாதுகாக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு மெத்தட்ங்கிறது அடிஷன் ஆஃப் சால்ட். அடிஷன் ஆஃப் சால்ட் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய உப்பு அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ப்ரிசர்வேட்டிவ் தான். ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொன்னா பொருள்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் முக்கியமானது சால்ட். சோ சால்ட் அப்படிங்கிறது எதற்காகலாம் எந்தெந்த பொருள்ல நம்ம மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா பிக்கிள்ஸ், அண்ட் தென் ட்ரை ஃபிஷ் இல்லையா, மீன்களை எல்லாம் காய வச்சு கரெக்டா பதப்படுத்தி கொண்டு வரோம், ஊறுகாய் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா. சோ இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சால்ட் கண்டென்ட் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா அந்த பொருள் கெட்டு போகாது. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பஜார்ல ஊறுகாய் பாட்டில் நீங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்க, அம்மா ப்ரிப்பேர் பண்ற பிக்கிள்ஸ் தாண்டி டபுள் டைம் அந்த பாட்டில்ல சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஒய்? பிகாஸ் எதுக்காக? அந்த பொருள் நமக்கு ஸ்பாயில் ஆகாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுல என்ன பண்ணுவாங்க, சால்ட்டை அதிகமா ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர்ல சேல் பண்ணுவாங்க. ஃபிஷ் அப்படிங்கிறதையும் நம்ம கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல நிறைய உப்பு எல்லாத்தையும் தடவி என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. ஸோ அடிஷன் ஆஃப் சால்ட், சால்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரிசர்வேட்டிவ், ஜெனரல் ப்ரிசர்வேட்டிவ். நம்ம பாதுகாக்கக்கூடியது, பொருளை பாதுகாப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடியதுல முக்கியமான விஷயம் சால்ட். அண்ட் சுகர். சுகர் அப்படிங்கிறதும் நமக்கு அடுத்த ஒரு விஷயம். எப்படி சால்ட்டோ அதே போல சர்க்கரை, இனிப்பு சேர்த்து. ஏன்னா நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ்ல இருந்தும் நம்ம எல்லா பழங்களும் சீக்கிரமா கெட்டு போயிடும் இல்லையா. ஆனா ஜாமா ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது, கெட்டு போகாது. அப்ப ஃப்ரூட்ஸோட என்ன ஆட் பண்ணி நம்ம ஜாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், சுகர். சுகர் கண்டென்ட் ஆட் பண்ணி தான் நம்ம ஜாம் அப்படிங்கறத நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சோ அந்த இது நமக்கு என்ன ஆகாது, அவ்வளோ எளிதில அது ஸ்பாயில் ஆகாது. அண்ட் ஜூஸ், சம்மர் சீசன்ல நமக்கு நிறைய லெமன் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்லயே லெமன் ட்ரீ இருக்கு, சோ நான் எனக்கு இப்ப நிறைய அறுவடை பண்றேன் அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம், ஜூஸா மேக் பண்ணலாம். அடிஷன் ஆஃப் சுகரை ஆட் பண்ணி அதுல வாட்டரை ஆட் பண்ணாம என்ன பண்ணலாம், நல்ல திக்கான ஒரு ஜூஸா மேக் பண்ணி நம்ம என்ன பண்றோம், வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அப்பப்ப அதுல வாட்டரை மட்டும் ஆட் பண்ணி ஜூஸ்ங்கிறது ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ அப்போ நம்ம பழ வகைகள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதோடு சர்க்கரை சேர்த்து அந்த பழக்கூழாகவோ அல்லது பழ ரசமாகவோ ஜூஸோ அல்லது ஜாமோ நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன சேர்க்கலாம், சுகர். சுகர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரிசர்வேட்டிவ், பொருள் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கறது நம்ம சர்க்கரை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீசிங். ஜெனரலா நம்ம வீட்ல எல்லாம் பயன்படுத்துற ரெஃப்ரிஜரேட்டர் இல்லையா, அதே போல பால், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இதுல ஃபுல்லையும் காய்கறிகள் ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் வீட்டுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அம்மா டெய்லிக்கும் அரைக்கக்கூடிய மாவு அல்லது வேறு ஒரு சில பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ல நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு பொருள்களை கெட்டு போகாம பாதுகாக்கலாம். சோ இந்த மெத்தடும் நம்ம வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்றதுதான். அடிஷன் ஆஃப் சுகர்ங்கிறதும் வீட்டுல ஜாம் ஜூஸ் பண்ணுவோம், ஊறுகாங்கிறதும் நம்ம தயாரிக்கிறது தான். உப்பு அதிகமாக நம்ம சேர்த்து எந்த ஒரு பொருள் ஊறுகாய் எல்லாம்
தயாரிச்சா கெட்டு போகாது. உறைய வைத்தல், ஃப்ரீசிங் அப்படிங்கிறது உறைய வைத்தல். உணவுப் பொருள்கள் மீது என்ன வராம நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா மைக்ரோ ஆர்கானிசம், கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன நுண்ணுயிரிகளாகலாம் என்னது காய்கறி பழம் எல்லாம் அழுகி போகாம பாதுகாக்கிறோம் இல்லையா? அந்த சின்னதா நமக்கு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் அதுல வருது, பாக்டீரியா வருதுங்கிறதுனாலதான் காய் பழத்தெல்லாம் என்ன ஆகும், எளிதாக கெட்டு போக வைக்கும். அது இல்லாம நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரீசிங், உறைய வைத்தல் மூலமாக இந்த பழம் காய்கறிகளை நாம் பாதுகாக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாயிலிங். பாயிலிங் அப்படிங்கிறது கொதிக்க வைத்தல். எந்த ஒரு பொருளையுமே வேக வச்சு சரியான முறையில சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், கண்டிப்பா கெட்டு போகாது. இப்ப பால் வாங்குறோம் நம்ம, அதை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அம்மா காஃபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எனக்கு கரண்ட் இல்ல, ஒரு 4 or 5 years ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெயின்டெனன்ஸ் டேன்னு. அப்ப அந்த டயத்துல எல்லாம் என்ன பண்ணணும், ப்ரிகாஷனா நம்ம அந்த மில்க பாயில் பண்ணி வைக்கணும். பாயில்டு மில்கா இருந்தா என்ன ஆகாது, கெட்டு போகாது. அல்லது பாக்கெட் பால் வாங்குறோம் நம்ம, அதை காய்ச்சாம அப்படியே வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அது ஈஸியா கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகாம இருக்கணும்னா கொதிக்க வச்சுட்டோம்னா அது கெட்டு போகாது. அதே போல நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெய்னி சீசன்ல ஜென்ரலான அட்வைஸ் என்ன எடுத்துக்கணும், நம்ம ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டர் இஸ் குட் ஃபார் ஆர் ஹெல்த். பிகாஸ் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிந்து விடும். நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது அந்த பொருள் நமக்கு அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்ணுயிரிகளாகப்பட்டது இறந்துடும். அது நம்ம உடலை என்ன பண்ணாது, பாதிக்காது. சாதாரண தண்ணி நம்ம எடுத்துக்கிறத விட ஹாட் வாட்டரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஹெல்த் என்ன ஆகாது, சஃபர் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேனிங் அண்ட் பாட்டிலிங். கேனிங் அண்ட் பாட்டிலிங் அப்படின்னு சொன்னா கேன்ல நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்றோம். சோ கரெக்டா ஏர்டைட் கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அந்த ஏர்டைட் கண்டெய்னர் அப்படிங்கிறது எதுக்காக, காற்று புகாமல் இருக்கணும். இங்க பாருங்க, இப்ப நம்ம இந்த பிக்சரை பார்த்துட்டு கூட நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்கலாம். ப்ரிசர்வேஷன் பை காமன் சால்ட். சோ இதுல எல்லாம் ஃபிஷ்ல எல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய உப்பை தடவி அதுல ஃபுல்லும் என்ன பண்றாங்க, பாதுகாத்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த ஃபிஷ் ஆகப்பட்டது கெட்டு போகாது. ப்ரிசர்வேஷன் பை சுகர். சோ சர்க்கரை அதிகமாக சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த பொருளாகப்பட்டது என்ன ஆகாது, எளிதில் கெட்டு போகாம இருக்கும். பழங்களை எல்லாம் நம்ம ஜாம் அல்லது ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றோம்னா சுகர் கண்டென்ட் ஆட் ஆகும் பொழுது அந்த பொருள் கெட்டு போகாம இருக்கும். ஹீட் ட்ரீட்மெண்ட், பாயிலிங், நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது தண்ணியோ பாலோ அதில் கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இறந்துவிடும். கோல்ட் ட்ரீட்மெண்ட், உறைய வைத்தல், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அறை வெப்பநிலையை விட அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய வெப்பநிலை குறைவாக இருப்பதினால் அதில் வைக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பிகாஸ் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் கம்பேர்ட் டு ரூம் டெம்பரேச்சர். Temperature level is very low in refrigerator, so that materials are not spoiled. So preservation by oil and vinegar. வினிகர் அப்படிங்கிறது ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ். சோ அதை சேர்த்து நம்ம ஊறுகாய் இல்ல வேற பொருள் எல்லாம் தயாரிச்சோம்னாலும் அது கெட்டு போகாம இருக்கும். எப்படி உப்பு சர்க்கரை எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்னு சொன்னமோ அது போல வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதி பொருளாகப்பட்டது பொருள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு பயன்படும். ஸ்டோரிங் அண்ட் ஏர்டைட் கண்டெய்னர். சோ இதுவோ அல்லது டின் கண்டெய்னர்ஸ்ல கூட என்ன பண்றாங்க, எல்லா பொருள்களுமே இப்ப வந்து நம்ம பெரிய கடைகளுக்கு எல்லாம் போனா நிறைய ஸ்வீட்ஸோ அல்லது நிறைய உணவுப் பொருள்கள் தயாரித்தது, ஊறுகாய் எல்லாத்தையுமே இப்ப ரெடிமேடா நமக்கு கொடுக்கறாங்க. அதுல காற்று புகாமல் இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலோ அல்லது டின் கண்டெய்னர்லயோ
பேக் பண்ணி சீல்டா வருது. அப்ப வெளிக்காற்று படாத வரை அந்த பொருள் என்ன ஆகாது, நமக்கு கெட்டு போகாது. அது பட்டுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அந்த வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அது எல்லாத்தையுமே வேறு சில வாயுக்கள் எல்லாம் அந்த பொருளோடு ரியாக்ட் பண்ணி வினை புரிந்து அந்த பொருளை கெட்டு போக வைக்கும். சரிங்களா? சோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்த்த ஒவ்வொரு பொருள்களையும் கெடாமல் பாதுகாப்பதற்காக. சோ இந்த மெத்தட்ல நமக்கு பால் பவுடர், மில்க் பவுடரோ அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய எல்லாமே ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் தான். பிக்கிள்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, கேன்ல பேக் பண்ணி அழகா கரெக்டா கொண்டு வராங்க. அண்ட் தென் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்த எண்ணெய் பொருளோ அல்லது வினிகர், இதை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி அந்த பொருளை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது கெட்டு போகாம இருக்கும். சரியா? சோ நம்ம ஒரு பொருளை முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பாதுகாப்பு. ஏன்னா கெட்டு போன உணவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், நம்முடைய உடலாகப்பட்டது பாதிக்கப்படும். நம்ம உடம்ப நம்ம என்ன பண்ணணும், வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளே உணவை சரியான முறையில பாதுகாத்து நம்ம எடுத்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதே நம்ம வந்துட்டு இரிடேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கதிர்வீச்சு பதனம் அப்படிங்கிறது இப்போ நவடேஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆல்பா, பீட்டா, காமா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க கதிர்கள். அந்த கதிர்கள் மூலமாக அந்த உணவுல இந்த கதிர்கள் எல்லாத்தையும் செலுத்தும் பொழுது என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே அழிஞ்சிடும். அந்த புற ஊதா கதிர்வீச்சுக்கு உட்பட்டு ஏன்னா அது நமக்கு ஃபுல்லும் நம்ம அதுல இந்த கதிர்கள் அதை நம்ம வந்துட்டு நம்ம அதுல செலுத்துறோங்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்தும் நமக்கு கெட்டு போகாம மாறாம தான் கிடைக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த கதிர்வீச்சுகளை அதுல செலுத்துவாங்க. சரிங்களா? சோ நம்ம எப்படி எடுத்துக்கணும், உணவை கெட்டு போகாம எடுத்துக்கணும், நல்ல உணவா எடுத்துக்கணும், சரியான முறையில பாதுகாக்கணும். சோ நமக்கு இப்போ நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னா அம்மாட்ட என்ன பண்ணணும், எங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா முறையான வழியில நம்ம அதை பாதுகாத்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ணணும். நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம வீட்டுல போய் ஷேர் பண்ற பழக்கம் அப்படிங்கிறது நம்ம வைக்கணும். வீட்டுல நம்ம படிக்கிற மாதிரியே என்ன பண்றோம், இது போலவே நம்ம பல விஷயங்களையும் வீட்டுல ஷேர் பண்ணணும். அம்மா நான் இன்னைக்கு படிச்சேன், இந்த பொருளை இவ்வாறு பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும். கண்டிப்பா செய்வீங்களா? ஓகே. சோ இன்னைக்கு என்னென்ன மெத்தட் நம்ம பார்த்தோமோ அதுக்கு உண்டான சின்ன ஆக்டிவிட்டி தான் இது. இதுல என்னென்ன கண்டெய்னர்ஸ் ஒவ்வொரு பொருளும் இருக்கு இல்லையா? சோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா மேட்ச் பண்ணலாம். பிக்லிங், ஃப்ரீசிங், ட்ரையிங், கேனிங், பாயிலிங். ஊறுகா, அடுத்தது கேன் ஃபில், நம்ம வந்து ஃபுல்லா அதுல என்ன பண்றோம், கரெக்டா ஃபில் பண்ணி கவர் பண்ணி பாதுகாக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, பாயில் பண்றது, ட்ரையிங். ஸோ திஸ் இஸ் பாயிலிங் இல்லையா? பாயிலிங் அப்படிங்கிறது தான் அதை பார்த்தா தெரியுது. இது என்ன பண்ணிருக்கோம், ட்ரையிங். பொருள் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணிட்டு கரெக்டா பாதுகாக்க கூடியது. இது எல்லாம் எப்படி இருக்கு, சீல்டு ஏர் டைட் கண்டெய்னர் இல்லைங்களா? திஸ் இஸ் ரெஃப்ரிஜரேட்டர். ஃப்ரிட்ஜில் பாருங்க நிறைய ஸ்வீட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பிக்லிங், ஊறுகாயை நம்ம உப்பிட்டு பாதுகாக்கலாம். இத காற்று புகாத ஒரு கண்டெய்னர்ல அல்லது கண்ணாடி புட்டியில என்ன பண்றோம், பாட்டில்கள்ல ஃபில் பண்ணி அதை பாதுகாக்கிறோம். ட்ரையிங் அப்படின்னு சொன்னா நம்ம வாட்டர் மாய்ஸ்சர் இல்லாம பாதுகாக்கிறது. இது உறைய வைத்தல், கொதிக்க வைத்தல். சோ இந்த முறைகள்லாம் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணினோம், எப்படி ஒவ்வொரு பொருளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறத லேர்ன் பண்ணினோம். உங்களுக்கும் இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பா ஈஸியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கரெக்டா இதுக்கு ஆன்சர் பண்ணீங்களா? ரொம்ப எளிதானதுதான் இல்லையா? சின்ன சின்ன விஷயம் தான். எப்படி ஊறுகாய் எல்லாத்தையும் நம்ம உப்பிட்டு இது நம்ம உறைய வச்சு இந்த பொருள் பாருங்க, தானிய வகைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லும் சூரிய ஒளியில வச்சு காய வைக்கிறது. பாட்டில்களில் நம்ம கரெக்டான நம்ம காற்று புகாத அளவு பாதுகாத்தையும் அது நம்ம என்ன பண்றோம், அதை ஃபுல்லையும்
ப்ரிசர்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நம்ம ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறதுல என்னென்ன முறையில ப்ரிசர்வ் பண்ணலாம்னு தெரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கிறது ஏன் இதை பாதுகாக்கணும். ஏன்பா அது பாதுகாக்கணும்? கண்டிப்பாக அது என்ன ஆகும், அதுல வந்துட்டு நிறம் அப்படிங்கிறது மாறும். வெயிலேயே வச்சிருந்தா என்ன ஆகும், அதனுடைய நிறமாகப்பட்டது நமக்கு மாறும். எதனுடைய நிறம்? ஃபுட்டு, உணவினுடைய நிறம் கண்டிப்பாக மாறும். சுவை மாறும். கண்டிப்பா அதனுடைய நம்ம தயார்படுத்தும் போது இருக்கக்கூடிய சுவை விட கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரியான சுவையா இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு அதனுடைய நிறமோ சுவையோ மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை பாதுகாக்கிறோம். அது போல உணவுப் பொருளை சேமிப்பதால் நமக்கு ஆண்டு முழுவதுமே தானியங்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இது அப்படியே ஒரே நாள்லயே என் வீட்டுல 50 மூட்டை விளைஞ்சதுன்னு சொன்னா நான் ஒரு மாசத்துல சாப்பிடுவேனா? ஒரு மூட்டையே எனக்கு 3 மாசம் 4 மாசம் வரும்னா 50 மூட்டை அப்படிங்கும்போது எத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ குடும்பங்களுக்கு அது பயன்படும் இல்லையா? ஆண்டு முழுவதும் நாம் பயன்படுத்தணும். ஹோல் த இயர் வாண்ட் டு யூஸ் தட் மெட்டீரியல், டெஃபினெட்லி வி வாண்ட் டு ப்ரிசர்வ் தட். பாதுகாத்தா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், ஆண்டு முழுவதும் நம்மால் பயன்படுத்த முடியும். பாக்டீரியா, பங்கஸ் அதில் நமக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். உணவு பொருள் வீணாகாம இருக்கணும். நம்முடைய ஹெல்த் அப்படிங்கிறதும் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். இந்த எல்லா காரணத்துக்காகவும் தான் நம்ம என்ன பண்றோம், உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது உணவு எவ்வாறு நாம் பாதுகாக்கிறோம், என்னென்ன வழிகள்ல பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம லேர்ன் பண்ணினோம். ஓகே, சோ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே, டவுட் இல்லைன்னா வீட்டுல போய் லேர்ன் பண்ணுங்க. இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.